100 டேஸ் ஆனிவர்சரி ஸ்டோரி டே 4ல தாங்க இருந்திருக்கோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பொண்ணு சின்ன வயசுலேருந்தே வந்து ஆர்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. பயங்கரமாக ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக கிறுக்க ஆரம்பிச்சு இப்போ பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க்ஸாக நிறையா வந்து பண்ணிட்டு இருக்கா. ஜஸ்ட் ஹாபியாக இருந்தாலும் அதுக்காக டைம் கொடுக்கறது, எஃபெக்ட் போடுறதுன்னு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு வந்து எப்பவுமே அவள் பேஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு பொண்ணு. அவளுக்கும் வந்து அது சேமாக என்ன ஆகுதுன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. லைக் அவ்வளோ பெரிய சென்னையில் ஒரு டாப் ஐடி கம்பெனிஸில் அவளோடைய ஸ்டால் வந்து வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதாவது ப்ரொஃபஷ்னல் கிராஃப்ட் மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, லைக் ஃபேக்ட்ரிலாம் வச்சு பண்ணுறாங்கல்ல, அவங்க கூட வந்து காம்படேட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவளும் வந்து பயங்கரமாக எஃபெக்ட் போட்டு நிறைய விஷயங்கள் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறா. பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அவளோட ப்ராடக்ட்ஸுமே வேறு லெவலில் சேல் ஆகுது. அந்த பொண்ணு யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லைங்க, இட்ஸ் மீ. என்ன சொல்கிறேன் மகா, நான் தான் அந்த பொண்ணு. ஸோ சின்ன ஹாபியாக பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய ரெகக்னைசேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஃபுல் வீடியோ கம்மிங் சூன் இன் ஆர் சேனல். ஆல் ஆஃப் த ஸ்டோரி